நீங்க இப்ப சொல்லுங்க இப்போ வந்து டிவிகேக்கு வந்து கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவிகேக்கு கொள்கை இல்லைன்றது வந்து அவங்க கொள்கை இல்லாதவங்க பேசுற வார்த்தை. ஏன்னா தளபதி இப்போ ரீசெண்டாக வந்து அரசியல் பண்ணுறது இல்லை. தளபதி ஒரு 15-20 வருஷமாவே மக்களுக்கான எல்லா போராட்டத்திலையுமே முன்னாடி வந்து நின்று இருக்காரு. அது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், எல்லா சோசியல் மீடியாலையும் வந்திருக்கு. அது இன்னைக்கு வந்து திட்டமிட்டு மறைக்கப்படுது. அது வந்து மறுபடியும் நம்மளுக்கு வெளியில வராத அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து நம்மளை மறைக்குது. அது தளபதி எல்லாத்துக்கும் போய் நின்று இருக்காருன்றது வெளியில் தெரிஞ்சா மக்கள் இன்னும் மாறுவாங்க. ஏன்னா இப்பவே வந்து மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கே தெரியும். மக்கள் செல்வாக்கு தளபதிக்காக எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால மக்கள் மறுபடியும் வந்து அதையும் நம்ம காமிச்சோம்னா இன்னும் வந்து தளபதிக்கு இன்னும் மக்கள் செல்வாக்கு அதிகமாகன்றதுனால அது திட்டமறிக்கு மறைக்கப்படுது. இப்போ சிபிஐக்கு விசாரணை போன அப்புறம் இன்னைக்கு வந்து விஜய் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க. அது வந்து விஜய் ஒரு பயமுறுத்தும் நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு வந்து மடியில பயம், நம்ம மடியில கனம் இருந்தா நம்மளுக்கு பயம் இருக்கும். நம்மளுக்கு தான் எந்த இதுவுமே இல்லையே. ஏன்னா நம்மளை தேடி ஒரு மக்கள் வந்து, அதாவது அங்க இறந்த எட்டு 10 வருஷமா போராடி வாங்கின ஓட்டை வந்து தளபதி ஈஸியா வாங்குறாரு அப்படின்ற ஒரு அவரோட ஆதங்கத்துல அவர் பேசுறாரு. அதனால அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. நம்ம எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து மக்களோட இது வந்து நம்ம டைரக்டா பாக்குறோம். நம்ம களத்துல இறங்கி வேலை செய்யறோம். மக்கள் நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அதுல நம்மளுக்கு வந்து மக்களோட இது எதிர்பார்க்கும் போது நம்ம கண்டிப்பா வந்து தளபதிக்கு வெற்றி இருக்கு.